ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணமாவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்சநிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். செவ்வாய் பகவான் வந்து உங்க ராசிநாதன் வந்து உச்சமா ஒரு 10 நாள் வந்து இந்த மாதம் உச்சமா இருப்பாரு. அதுக்கப்புறம் மீதி 20 நாள் வந்து உச்சத்தை விட்டு விலகி ராகுவோட சேர்ந்து குருவோட பார்வையில இருப்பாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்துல கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மைகளை பாருங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருப்பார் குரு. அதனால ஒரு 400 பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டரு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கடல் தாண்டுற அமைப்பு, வெளிநாடு யோகம்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைகூடி வருங்க. ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நிறைவேறக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. சுக்கிரனும் அங்க இணைய போறாரு. ஏற்கனவே ராகு இருந்து கொடுத்து வந்த தடைகள் தொல்லைகள் அதெல்லாம் வந்து சுக்கிர புதன் இணைவுனாலையும் குருவோட பார்வையினாலையும் வீடு வாகன யோகங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் வந்து புத்திரம் ரொம்ப நாளா வந்து புத்திர பாக்கியத்தை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தடைகளை கொடுத்துருப்பாரு. புத்திர பாக்கியம் ஒன்று இல்லை அப்படின்னா, ஏற்கனவே புத்திரம் இருக்குதுன்னா அதுல குழந்தைகளால கொஞ்சம் மனவேதனைகள் மன அழுத்தங்கள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் வந்து சுக்கிர இணைவுனால ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும்போது அந்த குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சுக்கிர பகவான் உச்ச சுக்கிரன். அதனால வந்து கண்டிப்பா குழந்தைகள் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து குழந்தைகளால ஒரு பிரச்சனை மனக்கசப்பு அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா கடைசி 10 நாளுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாளுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் சனி வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம் சொல்லுவோம், நண்பர்கள் ஸ்தானம். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கதான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஸ்தானம், கணவன் மனைவி கிட்டையும் ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவி கிட்டேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம்னு சொல்லுவோம், அண்ணன் அக்காள்கள் அவங்க கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அது வந்து கடைசி 10 நாள் சுக்கிர இணைவுனால
அவர் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் வந்து அந்த கடைசி 10 நாள் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை இருக்குது தான். ஆனாலும் அந்த பார்வையை நிவர்த்தி பண்ற மாதிரி குருவோட பார்வையும் இருக்கிறதால குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். ஏன்னா திருமணம் ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆகல அப்படின்னு இருந்ததுன்னா திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம்லாம் நல்லாவே இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. உங்களோட டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3யும் கொடுத்தீங்கன்னா உங்க தசாபுக்தி அடிப்படைகளில் என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.